வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே 1948 அரபு இஸ்ரேல் போர், அகதிகளின் தொடக்கம். போர் சிலருக்கு வரலாறு, சிலருக்கு வீடு இழந்த நினைவு. 1948 ஒரு தேதி அல்ல, ஒரு தொடக்கம். ஒரே நிலம், பல படைகள். 1948 மே மாதம் இஸ்ரேல் ஒரே நாடாக அறிவிக்கப்பட்டதும் அடுத்த நாளே போர் வெடித்தது. அரபு உலகம், எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான், ஈராக் ஒரே நோக்குடன் முன்னேறின. அரபு உலகின் எதிர்பார்ப்பு. அரபு நாடுகள் நினைத்தன, இஸ்ரேல் புதிது, பலவீனமானது, நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஒரு விரைவான போர் என்று நம்பப்பட்டது. ஆனால் போர் வேறு பாதையில் சென்றது. இஸ்ரேலின் நிலை உயிர் பிழைக்க வேண்டிய கட்டாயம். இஸ்ரேல் புதிதாக பிறந்த நாடு, அனுபவமற்ற அரசு, ஆனால் ஒருங்கிணைந்த கட்டளை, ஒருங்கமைக்கப்பட்ட படை, உயிர் பிழைக்க வேண்டிய கட்டாயம். இந்த உணர்வு போர்க்களத்தில் வலிமையாக மாறியது. போரின் காட்சி, கிராமங்களின் வீழ்ச்சி. இந்த போர் நகரங்களில் மட்டும் அல்ல, கிராமங்களிலும் நடந்தது. மோதல்கள், தாக்குதல்கள், பயம். பல இடங்களில் மக்கள் தப்பித்து ஓடினர். அகதிகள் பெருக்கம், மனித வெள்ளம். 1948 முடிவில் சுமார் 7 லட்சம் பாலஸ்தீன மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். சிலர் பயத்தால், சிலர் கட்டாயத்தால், சிலர் மீண்டும் வரலாம் என்ற நம்பிக்கையுடன். அவர்கள் திரும்பி வரவே இல்லை. நக்பா பேரழிவு. பாலஸ்தீன மக்களுக்கு இந்த அனுபவம் நக்பா பேரழிவு. வீடு இழப்பு, நிலம் இழப்பு, அடையாள இழப்பு. ஒரு தலைமுறையின் வலி மற்றொரு தலைமுறைக்கு சொல்லப்பட்ட கதையாக மாறியது. போர் முடிந்தது, பிரச்சனை இல்லை. 1949 போர் மெதுவாக முடிந்தது. இஸ்ரேல் நிலப்பரப்பை விரிவாக்கியது. அரபு நாடுகள் பின்னடைந்தன. ஆனால் அமைதி உருவாகவில்லை. அகதிகள் தீர்வு இல்லாத வாழ்க்கை. அகதிகள் லெபனான், ஜோர்டான், காசா, மேற்கு கரை. குடிசைகள், முகாம்கள். தற்காலிகம் என்று சொல்லப்பட்ட வாழ்க்கை, அதுவே நிரந்தரமானது. ஒரு போர், பல தலைமுறைகள். 1948 போர் ஒரே ஆண்டில் முடிந்தது. ஆனால் அதன் விளைவு பல தலைமுறைகள். அரசியல் மோதல், அகதி பிரச்சனை, நிரந்தர பகை. வரலாற்றின் கசப்பான உண்மை. இந்த போர் யாருக்கும் முழுமையான வெற்றி அல்ல. ஒரு நாடு நிலைத்தது, ஒரு மக்கள் நிலை இழந்தனர். இதுதான் மத்திய கிழக்கின் பொதுவான கதை. நிறைவாக 1948 ஒரு போர் மட்டும் அல்ல, ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் மத்திய கிழக்கின் முடிவில்லா சோகம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.